நம்ம அஜித் சார் நடித்து முடித்துள்ள விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா, தற்போது மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான லைக்கா தானாம். அதாவது லைக்காவுடைய ஒரு சில பொருளாதார நிதி நெருக்கடியால தான் தற்போது விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸ் தேதியை லாக் பண்ணாமலே வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படப்பிடிப்பை விறுவிறுப்பாக முடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். வர பொங்கல் தினத்துல குட் பேட் அக்லி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பல கனவுகளோடு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் விறுவிறுப்பாக அந்த படப்பிடிப்பை முடிச்சிருக்காரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஸ் தேதியை விடாமுயற்சி தற்போது கேட்டுட்டு இருக்காங்களாம். நீங்க அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், அப்போவாவது படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு ரசிகர்கள் தற்போது கேட்டுட்டும் இருக்காங்க. சோ அதற்கு சாட்சியாக தற்போது இந்த படத்துடைய ட்ரீசரை வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். அதற்கான வேலைகள் தற்போது மும்முரமாகவே நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீசர் முழுக்கவே படத்துல உள்ள அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கா. படம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஆக்ஷன் காட்சிகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பாடல் மட்டுமே காதல் பாடல் அப்படின்னுமே சொல்றாங்க. சோ அந்த காதல் பாடல்ல இருந்து எடுத்த ஒரு புகைப்படம் கூட அண்மையில வெளியாச்சு. அதாவது நம்ம அஜித் சாரும் த்ரிஷா மேடமும் இருப்பாங்களே, சோ அந்த புகைப்படம் தானே அது. சோ கூடிய விரைவிலேயே இந்த படத்துடைய ட்ரீசருக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. உங்களை யாரெல்லாம் இந்த படத்துடைய ட்ரீசருக்காக ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலிசி வெரி சிம்பிள். வாழ விடு.